ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்த்தோம்? ஓகே, இந்த யூஐ தான் கிரியேட் பண்ணோம். ஓகேவா? இப்போது இன் திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு see about இங்கே கேன்சல் பண்ணால் கேன்சல் ஆகுதா? ஓகே, கேன்சலும் ஆகுது. அதையும் கிரியேட் பண்ணிட்டோம். ஆட் கோயிஸ் கொடுத்தா இங்கே நம்ம எல்லாத்தையும் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஆட் கோயிஸ் கொடுக்கும்போது நம்மளுடைய டேட்டா பேஸில் டேபிளில் இன்சர்ட் ஆகணும். எங்கே இன்சர்ட் ஆகணும்? எந்த டேபிளில்? இங்கே இருக்க சோர்ஸ் டேபிளில். ஓகேவா? ஸோ அதுக்கான ஒர்க்கை பண்ணலாமா இப்போது? ஓகே, ஆட் குயிஸ் பட்டன் எங்கே இருக்குது? இங்கே ஆட் குயிஸ் பட்டன் வந்து இங்கே இருக்குது. ஓகேவா? இங்கே பாருங்கள், ஆட் குயிஸ் பிடிஎன் இருக்கா? இந்த பட்டனில் தான் கமாண்ட் கொடுக்க போகிறோம். அதனுடைய கமாண்ட் வந்து செல்ஃப் டாட் ஆட் கொஷின் அப்படின்னு ஒரு கமாண்டு. ஓகேவா? அந்த கமாண்ட் நான் இங்கே க்ரியேட் பண்ணுறேன். டெஃபினிஷன். ஓகே, ஆட் கொஷின் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனு. அதை என்னென்னலாம் பண்ணணும் நான் இதில்? ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து எனக்கு டேபிள் நேம் வேணுமா? டேபிள் நேம் வேணும். அண்ட் தென் டேபிள் நேமு ஆப்ஷன் 1 கொஷின் வேணும். அண்ட் ஆப்ஷன் 1 வேணும், ஆப்ஷன் 2 வேணும், ஆப்ஷன் 3 வேணும், ஆப்ஷன் 4 வேணும், அண்ட் ஆன்சர் வேணும் ஃபைனலாக. ஓகேவா? இதெல்லாம் தானே எனக்கு வேணும். இதெல்லாம் நான் எங்கேருந்து கெட் பண்ணணும்? நம்ம டைப் பண்ணுற இடத்துல இருந்து தானே கெட் பண்ணணும். டைப் பண்ணுற என்ட்ரியிலேருந்து தானே கெட் பண்ணணும். ஸோ டைப் பண்ணுற என்ட்ரியிலேருந்து டேபிள் நேம் வந்து நமக்கு எங்கே இருக்குது? அது ஒரு லேபிளாக தானே இருக்குது. அதை எங்கே நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம்? அதை எங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோன்னா, ஓகே, இங்கே பாருங்கள், செல்ஃப் டாட் டேபிள் நேம் என்ட்ரின்னு இருக்கா? இதில் க்ரியேட் பண்ணியிருக்கோம் சோர்ஸுன்னு. கரெக்டாக? டேபிள் நேம் என்ட்ரி எடுத்துக்கலாமா? இப்போது லேபிள்லேருந்து அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் எடுக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேவா? செல்ஃப் டாட் டேபிள் நேம் என்ட்ரி டாட் சி கெட்டு டெக்ஸ்ட் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த டெக்ஸ்ட் எடுத்துருமா? கொஷின் எங்கேருந்து எடுப்போம் நம்ம? கொஷின் வந்து டைப் கொஷின் என்ட்ரின்னு இருக்கா? டைப்பு செல்ஃப் டாட் டைப் கொஷின் என்ட்ரி டாட் கெட் பண்ணணும். என்ட்ரியிலேருந்து ஒரு வேல்யூவை கெட் பண்ணணும்னா கெட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அதே லேபிள்லேருந்து கெட் பண்ணணும்னா சி கெட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? மைண்ட் இட். செல்ஃப் டாட் ஆப்ஷன் 1. ஓகே, செல்ஃப் டாட் ஆப்ஷன் 1 டாட் கெட்டு. ஓகே, த சேம் திங் அடுத்த 4க்கும் வரணுமா? சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 1 2 3 4. ஓகேவா? ஆன்சர் நம்ம எங்கேருந்து கெட் பண்ணணும்? செல்ஃப் டாட் ஆன்சர் என்ட்ரி டாட் கெட்டு. ஓகே, எல்லாத்தையும் கெட் பண்ணி வச்சாச்சு. பிரிண்ட் பண்ணலாமா? கரெக்டாக வருதா? எல்லாமே எல்லா நேமும் கரெக்டாக கெட் ஆகுதான்னு. கொஷினு ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2 அண்ட் ஆப்ஷன் 3 அண்ட் ஆப்ஷன் 4 and answer also. Okay, control S. Now we are going to run the program and create quiz and create and add quiz. Here I am going to give a question. Okay, something and also it's a something and it's a something. Okay, ஓகேவா? கொடுத்தாச்சு. இப்போ ஆட் கொஷின் கொடுத்தா எல்லாமே பிரிண்ட் ஆகுதா? டேபிள் நேம் கரெக்டாக சோர்ஸ்னு கிரியேட் ஆகுது. அண்ட் கொஷினு இது ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3, ஆப்ஷன் 4 அண்ட் ஆன்சர் இயர். ஓகே, எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போது டேபிளில் தான் நம்ம டேபிள் தானே இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகே, பேக்கெண்ட் யூஸ் பண்ணணும்னா பேக்கெண்ட் போயிடணுமா? அங்கே ஒரு ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணணும். இன்சர்ட் கொஷின் அப்படின்னு ஒரு பேக்கெண்ட் க்ரியேட் பண்ணுறேன். என்னென்னலாம் வாங்கணும்? டேபிள் நேம் வாங்குவோம், கொஷின் வாங்குவோம், அண்ட் ஆல்சோ ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3 அண்ட் ஆப்ஷன் 4 அண்ட் ஆன்சர் வாங்குவோம். ஓகேவா? இதெல்லாம் பேராமீட்டரில் வருமா நம்மக்கிட்ட? இப்போ sqlite3 டாட் கனெக்ட் எதில் கனெக்ட் பண்ண போகிறோம்? கொஷின் டிபியில் கனெக்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு கர்சர் எடுத்துகிட்டு வர போகிறோம். sql டாட் கர்சரு அண்ட் ஆல்சோ கொரியை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். கொரியை தானே எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அந்த கொரியை நம்ம எடுத்துகிட்டு வருவோம். அண்ட் கர் டாட் எக்ஸிக்யூட் கொரியை தான் இது எக்ஸிக்யூட் பண்ண போகுது. நெக்ஸ்ட்டு அண்ட் ஆல்சோ sql டாட் கமிட்டு அண்ட் ஆல்சோ sql டாட் க்ளோஸு. ஓகே, பர்ஃபெக்டாக வந்துருச்சா? இன்சர்ட் பண்ணுறதுக்கு இது ரிட்டர்ன் வேல்யூ எதுவும் கொடுக்க போகிறது இல்லை. ஜஸ்ட் இன்சர்ட் மட்டும்தான் பண்ண போகுது. அது தென் பிரிண்ட் பண்ண போகுது சம்திங். ஓகே, இன்சர்ட்டட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்து பிரிண்ட் பண்ண போகுது. ஓகே, ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் எங்கே கால் பண்ணணுமா? பேக்கெண்ட் டாட் இன்சர்ட் தானே க்ரியேட் பண்ணிருக்கோம். இன்சர்ட் கொஷின் என்னென்ன கொடுக்க போகிறோம்? டேபிள் நேமு அண்ட் ஆல்சோ கொஷினு ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2 அண்ட் ஆப்ஷன் 3, ஆப்ஷன் 4 அண்ட் ஆல்சோ ஆன்சர் ஹியர். ஓகேவா? பர்ஃபெக்டாக வந்துருச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்சர்ட் பண்ண போகிறோம். இன்சர்ட் பண்ணுறதுக்கு என்ன கொரி?
நான் ஆல்ரெடி நம்ம ப்ராஜெக்டில் பண்ணியிருக்கோம்ல, நான் பண்ண ப்ராஜெக்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், நான் சொல்கிறேன். டேட்டாபேஸ் நேம் வந்து நம்மளுடைய இதில் டேபிள் நேம், ஓகேவா? அண்ட் தென் டேபிள் நேம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் நேம் வந்து நம்மளுடைய நம்ம பேராமீட்டரில் எடுத்துன்னு வந்துக்கிறது என்னது, கொஷின் மட்டும்தான் எடுத்துன்னு வந்துக்கிறோம். ஸோ கொஷினை காப்பி பண்ணி அண்ட் கொஷின் நேமில் பேஸ்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஓகே, பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இன்சர்ட் இன்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகே ஓகே, ஓகே. வேல்யூஸ்லாம் எல்லாத்துக்கும் கொஷின் மார்க் கொடுத்துருக்கோமா, அதுக்கு ஏற்ற மாதிரி கொஷின் ஐடி, கொஷின் ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆன்சர் ஆல்சோ எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, ஓகேவா? ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கிரியேட் குயிஸு, கிரியேட்டு ஆட் குயிஸு சம்திங் ஏதாச்சும் ஒன்று கொடுக்குறேன். ஓகே, ஆட் குயிஸ் கிளிக் பண்ணுறேன். அகைன் ஆப்ரேஷ்னல் எரர் தான். ஓகே, என்ன எரர்னா காலம் வந்து செட் ஆகலை. என்னென்னா கொஷின் ஐடி காலம் வந்து செட் ஆகலை, நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகுது. ஸோ நம்ம க்ரியேட் பண்ண டேபிளில் இருக்க கொஷினு, ஐ மீன் அதே இதுவையும், ஐ மீன் ஓகே, அந்த கொஷின் ஐடி அப்படியே எடுத்து பேஸ்ட் பண்ணுறேங்க. ஓகே, இப்போது கரெக்டாக ரன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இன்சர்ட் ஆகும் பாருங்கள். ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் அகைன் ரன் பண்ணுறேன். ஓகே, கிரியேட் குயிஸு, கிரியேட்டு ஆட் குயிஸு. இப்போ நான் ஏதாச்சும் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டேன். ஓகே, பர்ஃபெக்டாக வந்துடுச்சா? கீழே இன்சர்ட்டட்னு மெசேஜ் வந்துடுச்சா? ஓகே, பர்ஃபெக்டாக ஆட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்சர்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அனதர் பட்டன் எப்படி ஒர்க் ஆகும், எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறதுன்றதை பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. see you in next video.